Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நான் வந்து ஃபில்டர் காஃபி போட்டு காமிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈவினிங் டைம், பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ஸ்கூல் விட்டு வர்ற டைமு. இப்போ வந்து ஃபில்டர் காஃபிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்த பிறகு என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் ரெகுலராக ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த ரெண்டும் கொடுப்பேன். காஃபி வந்து 5:30-6 மணிக்கு போல் கொடுப்பேன். ஃபில்டர் காஃபி வந்து இப்போமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃபில்டர் காஃபிக்கு வந்து வெந்நீர் தரதரான்னு கொதிச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சூடு ஏறின பிறகு வெந்நீர் எடுத்துகிட்டு காஃபி பவுடரோட ஆட் பண்ணிடணும். வெந்நீர் சூடாகட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இதை விட ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஓகே, இதில் இப்போ காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து நெஸ்கேஃபே கோல்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காஃபி பவுடர் எவ்வளோ ஆட் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். நான் காஃபி பவுடர் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை வச்சு லேசாக காஃபி பவுடரை அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலேயும் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்நீர் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெந்நீர் வந்து தரன்னு கொதிக்கக்கூடாது. நல்ல ஹீட்டானது பிறகு இதில் ஊற்றுங்க. கொதிக்க விடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் காஃபியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதில் வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ மூடி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பால் காய்ச்சிடலாம். நான் வந்து இது காஃபிக்கு வந்து எப்போவும் ஆவின் பால் தான் சேர்ப்பேன். அதுக்கு நாட்டு மாட்டு பால் சேர்க்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் ஆவின் பால் தான் இதில் சேர்ப்பேன். காஃபிக்கு மட்டும் ஆவின் பால் தான் எப்போவுமே எங்கள் வீட்டில். இது நல்லா சூடாகட்டும். உங்களுக்கு இது ரொம்ப திக்காக இருக்கும் இந்த பால். உங்களுக்கு வேணும்னா 1 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கிடுறேன். ஓகே, நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் காஃபி குடிச்சிருவேன். பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு தயிர் சாதம் கொடுப்பேன். அது இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுப்பேன். பப்பாயா, ஆப்பிள் இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் கொடுப்பேன். ஈவினிங் ஒரு 6 இல்லைன்னா 6:30 போல் காஃபி கொடுப்பேன். ஓகே, பால் கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாட்டு பப்பாளி. நாட்டு பப்பாளி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே விதை இருக்கும். உள்ளே விதை உள்ளது தான் நாட்டு பப்பாளி. இப்போ இதை தோல் சீவிடலாம். இது பெரிய பப்பாயாவாக இருக்கிறதுனால நான் பாதி மட்டும் கட் பண்ணிடுறேன். பிள்ளைங்க ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க, பாதி மட்டும் போதும். பாருங்கள், இது வந்து நாட்டு பப்பாயா. நாட்டு பப்பாளியில் தான் பாருங்கள் விதைகள் வந்து இருக்கும். எப்போவுமே கடையில் வாங்கும்போது நாட்டு பப்பாளியாக பார்த்து வாங்குங்க. நாட்டு பப்பாளியில் தான் விதைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு பப்பாளி இருக்கும், ஹைப்ரிட் பப்பாளி. அதில் வந்து விதைகளே இருக்காது. இந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே ஹார்டாக இருக்கும். கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்காது. நாட்டு பப்பாளி வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி கூட சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். எல்லாமே எப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்பப்போ ஒரு நாள் விட்டு இல்லைன்னா டெய்லியும் கூட கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து பப்பாயா வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து பப்பாயா கண்டிப்பாக கொடுத்து பழக்குங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து பப்பாயா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த விதைகள்லாம் எடுத்துடலாம். ஒரு நாள் பப்பாளி குடிக்கிறீங்கன்னா ஒரு நாள் ஆப்பிள் கொடுங்க. ஒரு நாள் மத்தியானம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நான் வந்து எப்போவுமே ஒரு நாள் பப்பாளி கொடுக்குறேன்னா ஒரு நாள் வந்து ஆப்பிள் கொடுப்பேன். இல்லைன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன்.
பாருங்கள் இந்த பப்பாளி பழம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என் பிள்ளைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பப்பாளி பழம். சில பேருக்கு வந்து ஸ்மெல் பிடிக்காது, ஆனால் என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்து பழக்கிட்டேன். இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோலை சீவிடலாம். கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன். அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பப்பாயா கையில் கொடுத்துருவேன். காஃபி வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 6 o'clock குடிக்கலாம். நாட்டு பப்பாளி தான் நல்ல டேஸ்ட், நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நாட்டு பப்பாளி வந்து நீளமாக இருக்கும். நான் இப்போ வச்சுருந்தேன்ல அதே மாதிரி நீளமாக இருக்கும், உருண்டுக்கிட்டு இருக்காது. அதை பார்த்து வாங்குங்க. கடைக்காரங்கிட்ட கேட்டுக்கோங்க, இது நாட்டு பப்பாளியா என்னன்னு கேட்டுக்கோங்க. நாட்டு பப்பாளியில் வந்து உள்ளே கண்டிப்பாக விதைகள் இருக்கும். நல்ல பழுத்த பப்பாளியை வச்சு ஃபேஷியல் பண்ணோன்னா ஃபேஸ் வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பப்பாளி கொடுக்குறது வந்து அவங்க கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. கண் பார்வை வந்து அதிகமாகும். சில பேருக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கும், எப்போவுமே கண் வந்து ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து தொடர்ந்து இதை பப்பாளி சாப்பிட்டுவாங்க. நாட்டு பப்பாளியாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் கண்ணுக்கு. உங்களுக்கே தெரியும், அதை சாப்பிட்டு பார்த்த பிறகு உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். எந்த ஃப்ரூட்ஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனோ அதே டைமில் வந்து நானும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடுவேன். இது வந்து எங்கள் 3 பேருக்குமே சேர்த்து தான் செய்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீதி பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இங்கே பாருங்கள், நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு பாருங்கள். மினிமம் 20 மினிட்ஸ்க்கு ஃபில்டர் பண்ணாலே போதும். பாருங்கள், இது ஒரு 75 mlலேருந்து 100 ml வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போ காஃபி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதோட பால் ஆட் பண்ணிக்கிடலாம். டிகாஷன் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆவரேஜாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் டிகாஷன் ஆட் பண்ணியிருக்கேன். டிகாஷன் தேவைப்படுச்சுன்னா ஊற்றிக்கிடலாம். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிகாஷன் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுறேன். டிகாஷன் வந்து ஒரு 25 mlலேருந்து 30 ml வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.